கேட்க வேண்டாம். வேலை பார்த்து வச்சிருக்கான். சீ, அவன் என்னவோ கிறுக்கேன், அவன் என்னத்தையோ பண்ணிக்கிருக்கான். எங்க ஒரு இடத்துல அவனை நம்பினல்லக்கா, இப்படி ஏமாத்திட்டானு. இங்க இரு, நான் சொல்றத மட்டும் கேளு, நீ பேசாம போ. இப்படி வந்து கிடக்குறாரு மனுஷன். சொன்ன அண்ணனை படுக்க போட்டிருக்கான். இந்த பாவெல்லாம் என் பிள்ளைய சும்மா விடாது, கேட்கதான் செய்வேன். இல்ல, நீ அதெல்லாம் ஒண்ணும் பேசாத, நீ வீட்டுக்கு போ, அத்தைய பாரு. அவங்க கிடக்குறாங்க, எதுவுமே பண்ண முடியாம உட்கார்ந்து இருக்காது. வயசு பாத்துக்க, வயசுட்டு எதுவும் சொல்ல வேண்டாம். சொல்ல மாட்டேக்கா, இதெல்லாம் சொல்ல மாட்டேன். சும்மா மேலுக்கு முடியலன்னு சொல்லி வைக்கிறேன். அட்டாக் எல்லாம் சொல்லாத. அந்த புள்ளைய நினைச்சாதான் கிடக்கு ஆத்தாமையா இருக்கு. எந்த நிலைமையில கொண்டாந்து என்ன நிப்பாட்டி இருக்கா, எனக்கு எதுவுமே புரியலக்கா. என்ன நடக்குது எதுவுமே புரியல. மண்டக்குள்ளார அமைதியாயிட்டேன். இப்ப மாமாவும் நீங்களும் பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவு வந்திருக்கு. நான் பாத்துக்கிறேன். நீங்க சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு இல்ல வேண்டாம், நீ முதல்ல கிளம்பு, நாங்க சமைச்சு எடுத்துட்டு வரேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். இல்ல மாமாக்கு வெளி சாப்பாடு வேணாம். ஒண்ணும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், 2 நாளையில நாங்களே வந்துருவோம். உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். வேண்டாம், நீ பேசாம நிம்மதியா போய் வீட்டுல இரு. நிம்மதி இப்ப நல்லா தான் இருக்கிறாரு அவரு. தேவையில்லாத வேலை இழுத்து வச்சிருக்க வேண்டாம். தேவையில்லாத வேலை, ஆனா நான் சொன்ன கேட்க மாட்டாரு. பாவங்க அந்த மனுஷன். அதெல்லாம் ஒண்ணும் பேசாத. உழைப்பேன்னு சும்மாவா? எனக்கே படவடன்னு இருக்கு. இல்ல நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு, வீட்டுக்கு போ. சொன்ன கேளு, கிளம்பு, கவலைப்படாத.